எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து HUL டீமர்ஜர், அதாவது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து தனியாக செப்பரேட் என்டிட்டியாக வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து குவாலிட்டியை வந்து தனியாக டீமர்ஜ் பண்ணி, இப்போ எப்படி ஐடிஸ்லேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸை டீமர்ஜ் பண்ணாங்களோ அது மாதிரி HUL வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் குவாலிட்டியை வந்து தனியாக டீமர்ஜ் பண்ணுறதா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டீமர்ஜர் பிளான் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து HUL வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட் அப்போ அவங்களோட HUL ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து டீமர்ஜ் பண்ண அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீமர்ஜர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HULோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் மட்டுமே 1595 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 2024. ஸோ இது வந்து டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.7%. ஆனால் இதில் ஒரு நல்ல மார்ஜின் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து HUL தான் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட், வந்து இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் FMCG. நெஸ்லே அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. யூனிலிவர், அதாவது வந்து யூஎஸில் இருக்கிற யூனிலிவர் தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி. 52.5% வந்து HUL வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 22 ஜனவரி, அதாவது HUL வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது குவாலிட்டி வால்ஸ், அதாவது வந்து HULோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து தனியாக டீமர்ஜ் பண்ண அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீமர்ஜர் ரேஷியோ எவ்வளோ ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து HUL ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் குவாலிட்டி வால்ஸ், அதாவது வந்து HULோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸோட ஷேர் வந்து 1:1 கிடைக்கும். ஐடிசி கேஸில் வந்து 10 ஷேர் வச்சுருந்தா தான் ஒரு ஷேர் கிடைக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, ஒரு ஷேருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது எந்த டேட், ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறதெல்லாம் இனி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எந்த ரேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேக்னம், கார்னேட்டோ இதெல்லாமே வந்து குவாலிட்டி வால்ஸில் தான் வரும். இவங்க வந்து டேர்ன் ஓவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1500 கோடி வந்து ஃபினான்ஷியல் 2024 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து HUL CEO ரோஹித் ஜவா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணுறதுனால இதோட ஃபேர் வேல்யூ, அதாவது வந்து HULக்கு கொடுக்குற அதே வேல்யூ தான் பிஸ்னஸ்க்கு, ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னும் அதிகமான வேல்யூ அனுப்ப வேண்டியது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதை தனியாக லிஸ்ட் பண்ணுறோம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இதை தனியாக லிஸ்ட் பண்ணி இதோட ஃபேர் வேல்யூ வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லிஸ்டிங் பிளான் வந்து NSE அண்ட் BSE போத் ரெண்டுலேயுமே வந்து நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் குவாலிட்டி வால்ஸோட ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸில் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரோசன் டெசர்ட், ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டீமர்ஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து இன்னும் அதிக PE டிமாண்ட் பண்ணும். ஸோ அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, HUL ஷேர் வந்து கடந்த ஒரு 4 வருஷமாக சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ், இஃப் நாட் குறைஞ்சி தான் இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு ரெவன்யூ க்ரோத் அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா வந்து அவங்களோட சைஸுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெவன்யூ டிமாண்ட் இல்லாதனால பெரிய அளவுக்கு ரெவன்யூ கொடுக்க முடியல. கடைசியாக இப்போ இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Q3 1.7% தான் அவங்களோட ரெவன்யூ வந்து க்ரோ ஆகிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். என்னதான் வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும், அவங்களோட ப்ராஃபிட் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும், 2950 கோடி பக்கம் வந்திருந்தாலும் அவங்களோட ரெவன்யூ 1.7% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குவாலிட்டி வால்ஸ் தனியாக லிஸ்ட் பண்ணி அது மூலயமா ஒரு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் பார்க்கணும். நீங்களே பார்க்கலாம், HULோட ரெவன்யூ வந்து பெரிய அளவுக்கு எந்த க்ரோத்துமே இல்லை, ரொம்ப ஆவரேஜ் க்ரோத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டே தான் வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை PE ஸ்டாக்கு FY20 80-90 PEயில் இருந்தது. இப்போ கொஞ்சம் PE ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து மேலும் எப்படி பண்ணுங்கிறது வந்து மேலும் ஒரு ஆவரேஜாக படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து குவாலிட்டி வால்ஸை தனியாக லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு க்ரோத் கொடுக்கலாம், அதில் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இந்த மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மூவ் தான். இதுக்கு பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும்.